அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தை சொல்லும் பொழுது விசுவாசிகளை குறித்து சொல்லல, புறஜாதிகளை குறித்து சொல்லுகிறான். ஆமென். புறஜாதிகள் சுவிசேஷத்தின் மகிமையான அந்த வெளிச்சத்தை காணாதபடி, அந்த வெளிச்சத்தினுடைய பிரகாசத்தை உணர்ந்து கொள்ளாதபடி இந்த பிசாசானவன் என்ன செய்யறானா, புறஜாதிகளுடைய கண்களை என்ன பண்றான், குருடாக்கி வைத்திருக்கிறான், குருடாக்கினான். அப்ப இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு நம்முடைய கண்களை குருடாக்குவதற்கேற்ற வல்லமை நிறைந்தவன். ஆமென். மனக்கண்களை குருடாக்குகிறது அவனுடைய வேலை. யாருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான்? புறஜாதிகள். ஆண்டவரை அறியாதவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். அப்ப ஆண்டவரை ஒரு மனிதன் அறியும் போது என்ன நடக்கிறது? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அந்த புறஜாதிகளுடைய கண்களை எல்லாம் சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்குள் பிரகாசமாய் இராதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய சாத்தான் கண்களை குருடாக்கிட்டான். அதனால தான் ரட்சிப்பை அவன் பெற முடியல. அதனால தான் இந்த தெய்வத்தை தெய்வமாக ஏற்றுக்கொள்ள முடியல. எதிர்த்து நிற்கிறான். சர்ச்சுகளை அடிக்கணும்னு நினைக்கிறான். ஊழியக்காரனை கொன்றிருக்கிறார்கள், கொல்லுவதற்கு துடித்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வரலாறு. ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்பொழுது தன்னோடு இணைக்கப்பட்ட விசுவாசிகளுக்கும் தன்னையும் சேர்த்து சொல்லுகிறார். அங்கே வாசித்த இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை, ஆமென், மகிமையின் அறிவாகிய ஒளியை நம்முடைய இருதயங்களில் பிரகாசிச்சார். ஆண்டவர் ஒரு மனிதனை தொடும்போது, the first touch, ஆண்டவர் தொடும்போது என்ன தெரியுமா தொடுகிறாரு? எந்த மனிதன் ஆண்டவரை சந்திக்கிறானோ அந்த மனிதனை தேவன் முதலாவது தொடுகிறதுனால் என்னத்தை தொடுகிறார்? அவருடைய மகிமையின் அறிவாகிய சுவிசேஷத்தின் ஒளியை கொண்டு அவனுடைய இருதயத்திலே இருக்கிற மனக்கண்ணை தொட்டு அதுவரைக்கும் குருடாகி இருந்த மனக்கண்ணை திறந்து விடுகிறார்.